5 நிமிஷத்துல இயற்கையான சுவையான ஆரோக்கியம் தரக்கூடிய கலர்ஃபுல்லான ஒரு உணவை தான் வந்து தயாரிக்க போறோம். வீட்லயே முளைக்கட்ட வச்ச பச்சை பயிர் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். வாழைப்பழம் 1 வந்து எடுத்திருக்கேன். அதுவும் நாட்டு ரக வாழைப்பழமா எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. கட் பண்ணி அதில் வந்து சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஆப்பிள் வந்து எடுத்திருக்கேன். இதுவும் மெழுகு கோட்டிங் பண்ணாத ஆப்பிள். இதையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்திக்கலாம். ஒரு மாதுளை பழம் வந்து எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நாட்டு ரக மாதுளை வந்து கிடைச்சிச்சுன்னா அதை வந்து சேர்த்திக்க ஆரம்பிங்க. கிடைக்காதவங்க இந்த மாதுளை வந்து சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் கலந்த பிறகு சுவை ஊட்டுறதுக்காக இதில் வந்து தேனோ நாட்டு சர்க்கரையோ பனை வெல்லமோ பனை கற்கண்டோ இது மாதிரியான இனிப்பு வந்து சேர்த்திக்கலாம். ரொம்பவுமே வந்து சுவையாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை சர்க்கரையை தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா அதில் நிறைய கெமிக்கல் கலக்கிறதுனால நம்ம உடம்புக்கு கேடு தரக்கூடிய ஒரு பொருளாக அது வந்துட்டு இருக்கு. இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இதை நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்பவுமே ருசியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். காலை உணவாக கொடுக்கறது ரொம்பவுமே நல்லது. சமைச்ச உணவை சாப்பிட்றதை விட சமைக்காத காய்கறிகள் பழங்களை சாப்பிட்றதுனால நமக்கு உடம்புக்கு தேவையான அதிகப்படியான சத்துக்களும் அதிகப்படியான ஆரோக்கியமும் வந்து நமக்கு கிடைக்கும். இதை முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காம எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.